வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். செம்மணி போராட்ட களத்தில் பதட்டம். சிவஞானம், அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட சிலரை வெளியேற்றிய மக்கள். யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. போராட்ட களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். செம்மணி போராட்ட களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என மக்கள் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதனை அடுத்து சாணக்கியன் உள்ளிட்ட சிலர் வெளியேறி சென்றனர். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் சென்றிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் அவரை அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றினர். அத்தோடு செம்மணியில் போராட்ட களத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் விரட்டியடிக்கப்பட்டனர். மதியம் 1 மணியளவில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் செம்மணி போராட்ட திடலுக்கு சென்றனர். இதன் பொழுது போராட்டக்காரர்களால் யாழ் மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் போத்தல்களால் எறியப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டார். இதேவேளை அவரது வாகனத்தின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதனை அடுத்து விரைவாக குறித்த இடத்தை விட்டு சந்திரசேகரன் வெளியேறினார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி காத்திருந்த நிலையில் அவரையும் சூழ்ந்து கொண்டோர் அவரையும் விரட்டி அடித்தனர். செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாள் இன்று பெருமளவிலான மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அணையா விளக்கு போராட்டம் என்னும் தொனி பொருளில் சர்வதேச நீதி கோரி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் 3வது நாளான இன்று மிகவும் எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார். அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று கோரிக்கை மனு ஒன்றினையும் ஆணையாளரிடம் கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த வேண்டும். இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் ஸ்ரீதரன் MP கோரிக்கை. ஈழத் தமிழர்கள் மீது இலங்கை அரசால் திட்டமிட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் உள்ளக பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மேலாதிக்கம் மிகுந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது. அதனால் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கூறியுள்ளார். இன்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாட்டை ஸ்ரீதரன் வெளிப்படுத்தியிருந்தார். போருக்கு பின்னரும் தமிழர் தாயக பகுதிகள் பெரிதும் இராணுவ மயமாக்கப்பட்டு நில அபகரிப்புகள், மக்கள் தொகை மறுசீரமைப்பு, பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் கலாச்சார அழிப்பு என்பவை தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கான ஆயுதங்களாக அரசாலும் அரச படைகளாலும் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போதைய ஆட்சியின் கீழும் இந்த அடக்குமுறை நடவடிக்கைகள் நிறுத்தவோ அல்லது மாற்றியமைக்கவோ புதிய அரசாங்கம் எந்த அர்த்தமுள்ள நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிப்பதற்கான சர்வதேச முயற்சிகளை தடுக்கின்றது. அத்தகைய உள்ளக அரசியல் நிலை மாறுதல்களை கடந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது தீர்மானங்களுக்கு அப்பால் நகர்ந்து தமிழின படுகொலை விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்லும் தெளிவான குறிக்கோளுடன் கூடிய சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த வேண்டும் எனவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் இன்று திருகோணமலைக்கு விஜயம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் இன்று திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டார். இதையடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின்
அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த நடவடிக்கையினை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம், சிவில் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வோல்டர் டூக் திருகோணமலை ஜூபிலி மண்டபத்திற்கு விஜயம் மேற்கொண்டு சிவில் செயற்பாட்டாளர்களை சந்தித்த நிலையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக ஜூபிலி மண்டபத்தில் முன்பாக பாதிக்கப்பட்ட சமூகங்கள், குடிமை பூர்வ அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது கவன ஈர்ப்பில் கலந்து கொண்டோரை மனித உரிமை உயர் ஸ்தானிகர் சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து மகர்ஜர்களையும் பெற்றுக்கொண்டார். இதன்போது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பை விசாரித்து குற்றவாளிகளை வழக்கு பூர்வமாக தண்டிக்க ஒரு சர்வதேச குற்றவியல் நீதித்துறை முறைமையை அமைக்க வேண்டும். செம்மணி, கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டு மனித புதைகுழி விடயம் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் மற்றும் நிபுணத்துவ குழுக்களுக்கு அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் அல்லது சர்வதேச நீதிமன்றத்திற்கும் போர்க்குற்றங்கள், மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இன அழிப்பு குற்றங்கள் ஆகியவற்றுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழும் பிரதேசங்களில் அரசால் முன்னெடுக்கப்படும் நில அபகரிப்புகளை உடனடியாக நிறுத்தி உரிய உரிமையாளர்களுக்கு நிலங்களை மீளளிக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. தந்தை செல்வாவின் சிலை உடைப்பு சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது. மன்னார் நகர மத்தியில் மாவட்ட செயலகத்திற்கு முன் அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை புதன்கிழமை இன்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது. தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் கிளை முக்கியஸ்தர்கள் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தந்தை செல்வாவின் உருவச்சிலையில் காணப்பட்ட அவரது தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவரது சிலைக்கு அருகில் இருந்து தலைப்பாகம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை அறிந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் சம்பவ இடத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிரித்தானிய அரசாங்கம் இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. அதனூடாக கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய கடுமையான அபாயங்கள் மற்றும் தண்டனைகள் குறித்து பிரித்தானியா தமது குடிமக்களை எச்சரித்துள்ளது. நவீன ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இலங்கை விமான நிலையங்கள் ஊடாக பயணிக்கும் போது போதைப் பொருட்களை வைத்திருந்தால், பயன்படுத்தினால் அல்லது கடத்தினால் பயணிகள் நீண்ட சிறை தண்டனையை மற்றும் கடுமையான அபராதங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை இந்த ஆலோசனை வலியுறுத்துகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இலங்கை அதிகாரிகள் குற்றச்சாட்டு இல்லாமல் தனிநபர்களை தடுத்து வைக்கலாம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி போதைப்பொருள் குற்றங்கள் அல்லது பயங்கரவாதம் போன்ற கடுமையான குற்றங்கள் நீண்ட சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் எனவும் இந்த ஆலோசனை குறிப்பிடுகின்றது. தாய்லாந்திலிருந்து இலங்கை சென்ற தெற்கு லண்டனைச் சேர்ந்த 21 வயதுடைய ஒருவர் பயணப்பையிலிருந்து 46 கிலோகிராம் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் போதைப் பொருட்கள் பற்றி தமக்கு எந்த விவரமும் தெரியாது என மறுத்த போதிலும் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவின் பயண ஆலோசனையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்துள்ள போர் சூழ்நிலை ஆராய விசேட அமைச்சரவை உபகுழு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது மோசமடைந்துள்ள போர் சூழல் காரணமாக தொடர்ந்து வரும் காலங்களில் இலங்கை எதிர்கொள்வதற்கு நேரிட்டுள்ள சவால்கள் தொடர்பாக முன்கூட்டிய தயார் நிலையில் இருக்க வேண்டிய தேவை பற்றி நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய
மத்திய கிழக்கு போர்ச்சூழல் தொடர்பாக ஆராய்ந்து தாக்கங்கள் ஏற்படக்கூடிய துறைகள், தாக்கத்தின் அளவு மற்றும் அது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் பற்றிய மீளாய்வு செய்து அமைச்சரவைக்கு சந்தர்ப்பத்திற்கேற்ப பொருத்தமான விதந்துரைகளை வழங்குவதற்காக கீழ்காணும் கட்டமைப்புடன் கூடிய அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிப்பதற்கும் குறித்த உபகுழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஏற்புடைய அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்தி ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முருகன் உங்களை ஏமாற்றி விடுவார் என சத்யராஜ் விமர்சனம். சென்னை மாவட்டத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் கடந்த ஜூன் 24 விடுதலை சிறுத்தை கட்சியின் 2025 ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அந்த விழாவில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்வில் நடிகர் சத்யராஜுக்கு பெரியார் ஒளி விருது வழங்கப்பட்டது. இதனை அடுத்து நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சத்யராஜ் கூறிய போது, சாதியை வைத்து தமிழ் தேசியம் எப்படி சாத்தியமாகும்? ஏன் ஆணவ கொலை நடக்கின்றது? ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை ஏன் வெட்டுகின்றான்? சாதி ஒழியாமல் எப்படி தமிழ் தேசியம் மலரும்? நமது முக்கிய கொள்கையே சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம்தான். கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பதற்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இதே போன்று பெரியாரிடம் ஒருவர் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் வித்தியாசம் கேட்டார். அதற்கு பதிலளித்த தந்தை பெரியார், கோவிலில் கடவுள் சிலைக்கு முன்னாடி ஒரு உண்டியல் வைக்கின்றார்கள், அதற்கு பேர் ஆத்திகம். ஆனால் அந்த கடவுளையே நம்பாமல் அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுகிறார்கள், அதுக்கு பேர் நாத்திகம் என கூறினார். அதே போன்றுதான் முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்தி இவர்களை ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் முருகன் உங்களை ஏமாற்றி விடுவார் என்று கூறினார். திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது தமிழில் மந்திரங்கள் ஓதப்படும். உயர் நீதிமன்றத்தில் அரச தரப்பு தெரிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தின் போது தமிழில் மந்திரங்கள் ஓதப்படும் என்று உயர் நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த வியனரசு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை 7 நடைபெறுகின்றது. கும்பாபிஷேகத்தின் போது யாகசாலை, கருவறை, கோபுர விமான பூஜையில் தமிழில் மந்திரங்கள் ஓதுமாறு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AD மரிய கிளாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது, திருப்புகழ் பாடுவது, 64 ஓதுவார்கள் பூஜை செய்வது ஆகிய நிகழ்வுகள் தமிழ் மொழியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பாக நிலுவையில் இருக்கும் மனுக்களுடன் சேர்த்து ஜூலை 2 விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கிடையில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நேரத்தை மாற்றக் கோரி சிவராம் சுப்பிரமணிய சாஸ்திரி உயர்நீதிமன்ற அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் கும்பாபிஷேக நேரத்தை முடிவு செய்ய சபரிமலை மேல்சாந்தி தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டது. இதையடுத்து அந்த குழு கூடி ஜூலை 7 காலை 6:15 மணி முதல் 6:50 வரை கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்தது. இந்த நேரத்திற்கு குழுவில் இடம்பெற்றிருந்த சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி ஆட்சேபம் தெரிவித்தார். இருப்பினும் மேல்சாந்தி குறித்த நேரமே இறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் கும்பாபிஷேக நேரத்தை மாற்றக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார். அதில் ஜூலை 7 பகல் 12:05 முதல் 12:47 தான் முகூர்த்த நேரம். தோஷங்கள் இல்லாத இந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும், அதுவரை கும்பாபிஷேக அழைப்பிதழ் வழங்க தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக அழிக்க அமெரிக்கா போட்ட திட்டம். 400 கிலோ யுரேனியத்தை பதுக்கிய ஈரான். அமெரிக்காவின் B-2 போர் குண்டு வீச்சு விமானங்கள் ஆபரேஷன் மிட்நைட் ஹோமர் என்ற திட்டத்தின் கீழ்
ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசி மிகவும் துல்லியமான தாக்குதலை நடத்தின. அதன்படி ஈரானின் பராட்டோ, நாடன்ஸ் மற்றும் இஸ்பகான் ஆகிய 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் பெரிய விளைவை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஒரு தகவலின்படி அமெரிக்காவின் மிகப்பெரிய தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பு முற்றிலும் அழியவில்லை என நியூயார்க் டைம்ஸ், CNN செய்தி கூறுகின்றது. ஆனால் அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். மறுபக்கம் பென்டகன் புலனாய்வு அறிக்கை இதனை நிராகரித்துள்ளது. அதே நேரம் ஈரானின் அணுசக்தி மையங்களை தாக்கி அழித்து விட்டதாக அமெரிக்கா கூறியதை ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமுலில் உள்ளது. இந்த நிலையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே போனது என தெரியவில்லை என்கின்ற தகவல் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு பின்னர் ஈரானின் 400 கிலோ யுரேனியம் காணாமல் போய்விட்டது என்று அமெரிக்க துணைத் தலைவர் JD வான்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். மாயமான இந்த யுரேனியம் மூலம் 10 அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என தெரிகின்றது. அதனால்தான் இஸ்ரேல் ஈரானை தாக்கியது. ஆனால் 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானில் உள்ள முக்கிய இடங்களில் சேமிக்கப்பட்டு இப்போது அமெரிக்க தாக்குதலுக்கு முன்பு அது ரகசிய இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. பிரான்ஸ் இசை விழாவில் 145 பேருக்கு ஊசி குத்து, 12 பேர் கைது. பிரான்சில் இசை விழா ஒன்றின் போது 145 பேர் சிரிஞ்ச் ஊசியால் குத்தப்பட்டதை தொடர்ந்து 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரான்ஸ் முழுவதும் சனிக்கிழமை நிகழ்ந்த இசை விழாவின் போது இரவு 9:15 மணி அளவில் ஏராளமானோர் சிரிஞ்ச் ஊசியால் குத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தாக்குதலுக்குள்ளானவர்களில் பலர் 14 வயது முதல் 20 வயதுக்குள் வரை உள்ள பெண்கள் ஆவார்கள். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த ஊசிகள் மூலம் அவர்கள் உடலில் ஒரு ரசாயனம் ஏற்றப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை போலீசார் வெளியிடவில்லை. அதை உறுதி செய்வதற்கான ஆய்வு பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 4 பேர் அங்கோலினி நகரில் சுமார் 50 பேரை தாக்கியதாக கருதப்படுகின்றது. பரபரப்பை உருவாக்கியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.